அது அதிமுக தான் அது குறித்து பதில் சொல்ல வேண்டும். நான் எம்ஜிஆரை பற்றி சொன்ன உடனேயே ஆ ஊ என்று எகிரி குதித்தவர்கள் இப்போது வாய்மூடி கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாக பேசுகிற பாஜகவினரை பற்றி ஒரு வார்த்தை கூட இவர்கள் கண்டிக்கவில்லை. தற்குறி எடப்பாடி பழனிசாமி என்று பேசியவர் அண்ணாமலை. அப்போதெல்லாம் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு எங்கேயோ மௌனித்து கிடந்தார்கள், வாய் திறந்து பேசவில்லை. சமூகத்தில் இருக்கிற விமர்சனங்கள் இப்படி இருக்கின்றன என்று யாரோ சொன்ன விமர்சனத்தை நான் மேற்கோள் காட்டி இப்படி விமர்சனங்கள் இருந்தாலும் என்று மேற்கோள் காட்டி பேசினேன். உடனே பாய்ந்து பிராண்டினார்கள். இப்போது விஜய் சொன்னதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். இரண்டாவது மாநாட்டிலேயும் ஆயிரக்கணக்கான சேர் உடைக்கப்பட்டிருக்கு. அவரால் ஒழுங்க வழிபட்ட முடியும் அதே போல புதியதாக கட்சி தொடங்கி வரக்கூடியது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கிறவங்க வளர்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி வரணும்னா அவங்க வந்து அதிகாரத்தில் யார் இருக்கணும் அவங்கள கேள்வி கேட்கறவங்க வளர்ப்பாங்க. இப்போ அதிகாரத்தில் வந்து பாஜக திமுக அந்த இடத்துல அதிமுக இல்லை. இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும். அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பது, விமர்சிப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கான ஒரே அரசியல் கோட்பாடாக மட்டுமே வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் கோட்பாடு, அதுதான் அவர்களின் கொள்கை என்பதைப் போல மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்துகிறார்கள். மற்றபடி அவர்கள் கொள்கை சார்ந்த அல்லது கோட்பாடு சார்ந்த தீர்மானங்கள் எதையும் முன்வைக்கவில்லை. இப்போது இந்தியா முழுவதும் பற்றி எறியும் பிரச்சனை எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலைப்பாடு, ஏன் அது குறித்து எந்த தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இது பற்றிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த வாக்கு திருட்டு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் வாக்கு திருட்டு பற்றி தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு துணை போகக்கூடிய மிக மோசமான இந்த குற்றச் செயல் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? எதுவும் சொல்லவில்லை. அதை விட வேறு என்ன பெரிய பிரச்சனை இன்றைக்கு பேச வேண்டிய பிரச்சனை இருக்கிறது? பேசவில்லை. அதே போல இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சட்டங்கள் கொடிய சட்டங்கள், ஜனநாயகத்தை சிதைக்கும் சட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் சட்டங்கள். இந்த சட்டங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? ஏன் கருத்து எதுவும் சொல்லவில்லை? ஆணவ கொலைகளுக்கான தடுப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். தென் மாவட்டங்களில் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அந்த மண்ணில் நின்று கொண்டு ஆணவ கொலைகள் கூடாது என்று சொல்ல என்ன தயக்கம்? ஆணவ கொலைகள் குறித்து கருத்து ஏதும் சொல்லவில்லை. ஏனென்றால் கருத்தியல் சார்ந்து இன்னும் அவர்கள் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது, அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.